Good morning students, this is Professor R. SUREN from Government College of Technology. நீங்க என்ன பார்க்க போறோம்னா ரோலிங் அப்படின்ற ஒரு process பார்க்க போறோம். நீங்க அடிக்கடி இந்த ஷூட்டிங்லாம் பண்ணீங்கன்னா ஒரு வாசன் கேப்பீங்க ரோலிங் ஸ்டார் அப்படினு சொல்லிட்டு நம்ம அந்த ரோலிங் ஸ்டார் தான் பார்க்க போறோம். இப்போ என்னன்னா ஒன் வே ரோலிங்னா என்னன்னா ரெண்டு ரோலர் இருக்கும். ரோலருக்குள்ள ஷீட் மெட்டல் தள்ளுவோம். தள்ளனோம்னா அது thickness ரெடியூஸ் ஆகும். சோ அதான் இங்க என்னன்னா மேஜரான thickness ரெடியூஸ் ஆகுதுங்கறத புரிஞ்சுக்கணும். அது one pass ரெடியூஸ் ஆயிடும்ன்றதா இருக்கு. thickness is reduced, two rollers are used, only one pass. அதான் one way rolling இல்ல one pass rolling சொல்லலாம். அடுத்து two way rollingல வந்து மூணு ரோலர் இருக்கும். ஒரே பவர் சோர்ஸ் தான் இருக்கும். இது சுத்தணும்னா அது மூணு சுத்தணும் கிடைக்கும். பவர் சேவிங் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அப்புறம் 3 rollers are used. 1 2 3 ரிடக்ஷன் பேசஞ்சர் ரிடக்ஷன் வந்து இத கம்பேர் பண்ண காட்டி இது அதிகமா இருக்கும். இந்த பவர் வந்து ரிடக்ஷன் கன்சம்ப்ஷன் கம்மியா இருக்கும். எப்பவுமே சண்டைக்கு போகும்போது சட்டை செய்ய போனா வச்சுக்கேன். அப்ப யாராச்சும் நோஞ்சாம ஏய் என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஏன்டா இவன் என்னடா இவ்வளவு எகிரிட்டு வரானேன்னு பார்த்தா பின்னாடி வந்து வாட் சட்டமா ஒருத்தன் வருவான். ஸோ அந்த மாதிரி இங்கே ரோலர் ஒரு ஸ்மால் ரோலர் இருக்கு, ஒர்க்கிங் ரோலர்னு பேரு. அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டா இருக்கவனுக்கு பேர் பேக்கப் ரோலர் பேரு. பேக்கப் ரோல் வந்து குண்டா இருக்கும், சரியா? ஸோ ஸ்மால் ரோலரோட பேக்கப்ல இதை விட இது வந்து ரிடக்ஷன் வந்து நல்லா பெட்டரா அச்சீவ் பண்ணலாம். கிளஸ்டர் ரோலிங்னா அது ஒரே ஒரு பேக்கப் ரோல் இல்லாம ரெண்டு பேக்கப் ரோல். ஸோ ஒரு கிளஸ்டரா ரெண்டு பேர் சப்போர்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு பேர் இருந்தா கொஞ்சம் சந்தோஷம் தானே. அப்ப ரோல் பிரஷர் ஹையர் ரோல் பிரஷர் கிடைக்கும். இதை விட ஹையர் ரோல் பிரஷர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஹார்ட் அண்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து ஈஸியா ரோல் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சீங்க. பிளானட்டரி ரோலிங்ல சன் அண்ட் பிளானட் செட்டப்ல இருக்கும். நிறைய சின்ன சின்ன ரோலர்ஸ் ஒரு பெரிய ரோலர்ல இது பண்ணிருப்பாங்க. அது சேர்த்து சுத்தும்போது மேக்ஸிமம் ரிடக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் அந்த ரிடக்ஷன் தான் பேசப்படுவாங்க. இதுல என்னன்னா யூஸ்ட் ஃபார் டக்டிலிட்டி மெட்டீரியல் அப்படின்றத சொல்றாங்க. யூஸ் ஃபார் டக்டிலிட்டி மெட்டீரியல் அப்படின்றாங்க. டக்டைல் மெட்டீரியல் சொல்றாங்க. இது அனிலிங் டேண்டம் ரோலிங்னா அனிலிங் இஸ் டன் இன் பிட்வீன் தி டூ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்க்கு இன்னொரு ப்ராசஸ் நடுவுல அனிலிங் பண்ணுவாங்க. சண்டை போடும்போது தெளிவிச்சு அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ரோலிங் பண்ணுவாங்க. ரோலிங் பண்ணா ஆர்டர் ஆயிடும். அதை வந்து இந்த இடத்துல ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஹீட் மறுபடியும் ரோல் பண்ணுவாங்க. மறுபடியும் ஹீட் ட்ரீட்மெண்ட் மறுபடியும் ரோல் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் பாஸ்ல ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆனா என்ன பண்ணா அனிலிங் இஸ் டன் இன் பிட்வீன் தி ரோலிங் டு ரீகெயின் தி டக்டிலிட்டி. வர்க்கிங் பண்ணும்போது நமக்கு டக்டிலிட்டி குறையும். அனிலிங் பண்ணும்போது டக்டிலிட்டி கூடும். ஸோ several strands, நிறைய ஒரு ஸ்டாண்ட் ரெண்டு ஸ்டாண்ட் மூணு ஸ்டாண்ட் மாதிரி and several reduction take place in a single pass successively அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் ரோலிங்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டலா இருக்கும், பேசிக் கொஸ்டின் தான் இருக்கும். ஆனா இது என்ன புரிஞ்சிச்சுன்னா அது நீங்களே ஆன்சர் பண்றீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது உங்களோட டார்கெட்டா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.